ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புறோம். ரீசெண்டா கொச்சின் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு சென்னை டு கொச்சின் டவுன் போற ஆலப்பி எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணியிருந்தோம். இது சென்னை சென்ட்ரல்ல இருந்து நைட் 8:55க்கு ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 8:25க்கு எர்ணாகுளம் ரீச் ஆயிடும். நாங்க ஸ்டேஷன்ல இருக்கிற லான்ச்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா தோசை டீ சாப்பிட்டுட்டு மெரைன் டிரைவுக்கு கிளம்பிட்டோம். ஸ்டேஷன் வெளியே வந்துட்டோம்னா ப்ரீபெய்ட் ஆட்டோ கவுண்டர்ஸ் அவைலபிளா இருக்கும். அங்க 2 ரூபீஸ்க்கு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அதுலேயே ஆட்டோ ஃபேரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 5 மினிட்ஸ்லேயே மெரைன் டிரைவ் ரீச் ஆயிட்டோம். அதுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு எக்ஸ் ஆர்மி ஃபேமிலி கெட் டுகெதர் ஆனதால அங்க ரீச் ஆனதுமே ஐடி கார்டு அண்ட் கேப் அவங்க லோகோ போட்டு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டோட்டலா அரௌண்ட் 300+ மெம்பர்ஸ் வந்திருந்ததால 2 டீமா ஸ்பிளிட் பண்ணிட்டு 2 க்ரூஸ் புக் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 6 hours க்ரூஸ் வித் லஞ்ச் பேக் மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க. அப்படியே குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு புக் பண்ணியிருந்தது இந்த மினார் க்ரூஸ் தான். க்ரூஸ் வந்ததுமே எல்லாருமே உள்ள என்டர் ஆயிட்டோம். இது ஒரு மினி க்ரூஸ் தான். இதுல 2 டெக் இருக்கு. லோவர் டெக் ஃபுல்லா ஏர் கண்டிஷன், அப்பர் டெக்ல ஒரு சின்ன ஏரியாவுக்கு மட்டும் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் அப்பர் டெக்குக்கு தான் போயிருந்தோம். இந்த க்ரூஸ் காயில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடலுக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் காயிலே டிராப் பண்ணிடுவாங்க. இங்க இருந்து கடலை பார்க்கறதுக்கும் கரையை பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருந்தது. இதுதான் இந்த இன்னொரு க்ரூஸ். இதோட நேம் பாத்தீங்கன்னா கிளாசிக். எங்க கூட வந்திருந்த இன்னொரு டீம் இந்த கிளாசிக் க்ரூஸ்ல தான் போயிருந்தாங்க. நாங்க ஃபேமிலியா தான் போயிருந்தோம். அப்பா அம்மா தம்பி ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. நாங்க சென்னையில இருந்து போயிருந்தோம். லெவன் ஓ கிளாக் மாதிரி க்ரூஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியா ட்ரிப் போறதால ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போறதும் நல்லதுதான் இருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட் இல்ல க்ரூஸ்ல போறதால ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப ஷேக் ஆகும் இல்ல சிக்னஸ் வந்துரும்னு. பட் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. காயில்ல போறப்ப எந்த ஒரு ஃபீலுமே இல்ல. ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. ஒரே வைபு தான். கடலு மேல மிதக்குறேன், ஆகாசத்துல பறக்குறேன்ட்டு. அந்த கப்பல்ல ஒர்க் பண்றவங்களே அத்தனை முறை அந்த கப்பலை சுத்தி வந்திருப்பாங்களான்னு தெரியாது. சும்மா சுத்தி சுத்தி வந்துட்டு கிடந்த. മുകളിൽ ഒരുപാട് വൈഡ് ആയിട്ട് സ്പ്രെഡ് ചെയ്യും. അതുകൊണ്ട് തന്നെ ഒരു സുനാമി തിരമാലയുടെ 5 മുതൽ 35% വരെ ഉയരവും വേഗതയും തകർക്കാനുള്ള കരുത്ത് ഈ മരങ്ങളുടെ ഒറ്റ വരിക്കുണ്ട്. സോ ഈ ഒരു കാട് കെട്ടി നിൽക്കുന്ന പ്രദേശം എന്ത് ചെയ്യാൻ പറ്റില്ല, സുനാമിക്ക് കടന്നു പോകാനാവില്ല. ഇത് കൺസ്ട്രക്ട് ചെയ്ത ടെർമിനലാണ് നിങ്ങൾ റൈറ്റ് സൈഡിലായിട്ട് കാണുന്നത്. സോ ഈ ദുബായ് പോർട്ട് വേൾഡ് എന്ന് പറയുന്ന ഒരു ഗ്രൂപ്പ് നമുക്ക് വേണ്ടിയിട്ട് ഒരു ടെർമിനൽ കൺസ്ട്രക്ട് ചെയ്യുമ്പോൾ നമ്മുടെ കയ്യിൽ നിന്ന് കാശായിട്ട് എന്തെങ്കിലുമൊക്കെ വാങ്ങണ്ടേ. ചില അമ്പലങ്ങൾ കൊള്ളയടിക്കുകയുണ്ടായി. ആ തെറ്റിന് ക്ഷമാപണമായിട്ട് പോർച്ചുഗീസുകാർ നമ്മുടെ രാജാവിന് സമർപ്പിച്ച കൊട്ടാരത്തിന്റെ പേരാണ് മട്ടാഞ്ചേരി പാലസ്. ഡച്ച് പാലസ് എന്നറിയപ്പെടുന്നതും ഈ കൊട്ടാരം തന്നെയാണ്. അതുപോലെ ഈ ഏരിയയുടെ അകത്തായിട്ടാണ് നമ്മുടെ സെന്റ് ഫ്രാൻസിസ് ചർച്ച് സ്ഥിതി ചെയ്യുന്നത്. അത് കുറച്ചും കൂടി മുന്നോട്ട് കയറിയിട്ട് ഫോർട്ട് കൊച്ചിയിലായിട്ടാണ്. லோவர் டெக்ல ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்கிற கைடு அவ்வளோ அழகா எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்க போன அன்னைக்கு மதர்ஸ் டே ஆனதுனால அம்மா சம்பந்தமான பாட்டு தான் டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் சைனீஸ் ஃபிஷிங் நெட். இந்த கொச்சின் மெரைன் டிரைவ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சம் ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சமோசா அப்புறம் காஃபிலாம் கொடுத்துருந்தாங்க.
வந்திருந்த கெஸ்ட்டுக்கும் பாடுறதுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. விருப்பம் இருக்கிறவங்க பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டீம்ல இருந்தே எக்ஸ் ஆர்மி ஒருத்தர் வந்து பாட்டு பாடி இருந்தாரு. முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி சாங் தான் பாடி இருந்தாங்க. அவ்வளோ நல்லா பாடினாங்க. அப்படியே க்ரூஸ் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. Last, I want you to go back to your childhood memory. കുട്ടിക്കാലത്തേക്ക് ഒന്ന് പോവാം. ഉണ്ടായിരുന്നില്ല ഇവാടെ ചൈൽഡ്ഹുഡ്? ആ ചോദിക്കണം. ഞാനൊരു പ്രോഗ്രാമിൻ്റെ ഇടയിൽ ആസ്റ്റ് ഒരു സാറിൻ്റെ അടുത്ത്, സാർ ചൈൽഡ്ഹുഡ് ഇവാടെ ചൈൽഡ്ഹുഡ് പുള്ളി പറഞ്ഞു ഇല്ല. വൈ? ഐ വാസ് ഇൻ ജൂനൈൽ ഹോം. கடலுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த ஜாக் ஸ்பேரோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஷேக் மோட்லேயே தான் போயிட்டு இருந்தது. எவ்வளோ ஆட்டம் இருந்தாலும் அதெல்லாம் மூஞ்சிலே காட்டிக்காம போட்டோஸ் ரொம்ப முக்கியம் பிகிலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் தான் எடுத்துட்டு இருந்தோம். போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற டைம்லேயே வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. லஞ்ச் ஓரளவுக்கு நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சப்பாத்தி, கேரளா ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தாங்க. கோட்டயம் ஸ்டைல் மீன் கறியும் இருந்துச்சு. அது கூட பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ் பொரியலும் அவியலும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாங்காய் ஊறுகாய், அப்புறம் செம்மீன் சம்மந்தி கொடுத்துருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சாலடும் வச்சுருந்தாங்க. கடல்ல மிதந்துட்டே கடலை பார்த்துட்டே சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீமும் கேரட் ஹல்வாவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. So please do that, okay? Otherwise? Sorry? Otherwise, when it comes to payment, you will see my show. Yeah. അപ്പൊ എല്ലാവരും ഒന്ന് 1 2 3 കൗണ്ട് ചെയ്തേ. 1 2 and 3. You can start from the beginning. With the pleasure and നല്ല കാര്യമാണ് അതുപോലെ. With the pleasure entertaining you. Will be a life full of magic ahead. Thank you so much for watching my show. I'm signing off. Thank you so much. இந்த ஏரியால டால்ஃபின்ஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களால பார்க்கவே முடியல. லைட்டா வந்து முதுகு மட்டும் காமிச்சிட்டு அப்படியே ஓடி போயிடுச்சு. கடைசியா ஒரு சின்ன டிஜே பார்ட்டியும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாம் அப்படியே நல்ல வைப் ஆயிட்டாங்க. சூப்பரா வந்து வயசு வித்தியாசமே இல்லாம எல்லாருமே ஆடிக்கிட்டு இருந்தோம். இந்த மினார் க்ரூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 2 ஹவர்ஸ்ல இருந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த நம்பர்ல வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கொச்சின்ல பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாமே 5 o'clock மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால பிளான் பண்றவங்க அதை மனசுல வச்சுட்டு 5 மணிக்கு முன்னாடியே போய் விசிட் பண்ற மாதிரி பிளான் பண்றது நல்லது. ஏன்னா நாங்களும் நிறைய பிளேஸ் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா 5 மணியோட எல்லாமே க்ளோஸ் ஆகுது அப்படின்றதுனால எங்களால நிறைய பிளேசஸ் வந்து விசிட் பண்ண முடியல. க்ரூஸ்ல போனது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலா இருந்துச்சு. கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம் ஆச்சும் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நல்லது.
பிஸி லைஃப், ஒர்க் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே மறந்து அங்கே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். உள்ள என்ட்ரானதுமே தெரியல, அதே மாதிரி வெளியே எக்ஸிட் ஆன டைம் எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே ஹவுஸ் போட் மாதிரியான மினி க்ரூசஸும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நார்மல் மெட்ரோ மாதிரியே அங்கே வாட்டர் மெட்ரோவும் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் போகணும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அவ்வளோ லாங் க்யூ நின்னதுனால அதில் வந்து போகிறதுக்கு முடியல. வீக்கெண்டில் போகிறத விடையும் வீக் டேஸ் போகிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு ரஷ் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி க்ரூஸில் வந்து போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த டிஜே வைபோடைய கரைக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.